ஐயோ காலையில ஒரு பேர் மேல பொழுதுற பொழுதுகிறேன் ஆத்திலே சாவிக்கிறேன். வணக்கம். என்னமா இப்படித்தான் கேறேன் நீ உனக்கு வச்சு நான் குடிச்சாரா போய் கிடக்குறேன். ரொம்ப தாழ்ந்த வணக்கங்க. அதிகமா என்கிட்ட வச்சுக்கணும் அம்மாவால வாய் பிடிச்சி கீழ்ச்சிருவேன். வேறு தண்ணி வந்து கண்ணு மாறிஞ்சு பார்த்துக்கலாம். மையம் எங்க ரொம்ப தாழ்ந்த வணக்கம். வணக்கம் நல்லா இருப்பா. என்னடா உனக்கு அந்த வாய்ப்பு இப்படி என்னடா வணக்கம் அப்படின்ற இன்னும் வணக்கம் என்னமோ மூணாவது ஒரு காரியத்தை போய் நான் எவ்வளோ அழகா சின்ன பிள்ளையா இருந்தோம் அப்பா வணக்கம் சொல்றேன். ஆமா இன்னும் மூணாவது வீட்டுக்காரிக்கிட்ட போய் வணக்கம் மாதிரி கொடுக்குறேன். பொம்பளாச்சன மரியாதை கொடுத்துங்கிறான் என்கிட்ட. பொம்பளாச்ச மரியாதை ஆம்பளாச்சன மரியாதை கொடுக்குறேன். சின்ன பிள்ளையாச்சன மரியாதை கொடுக்குறேன். ஆம்பு விட்டு விட்டுருவேன். நீ ஆமை குட்டா விடுவ. நீ ஆமை குட்டி விட்டுன்னு வச்சுக்க மாவன அவன் குஞ்சா சொன்னான். எப்ப பார்த்தாலே கேட்டு நடப்பீங்க. அந்த ஒரு பொருளை போயிட்டு அதை போய் அடன் போடுற போது விஞ்ஞாத்து வாங்கி போன பிடிக்க மாட்டாடா அவரை. அவர் தப்பி பழக்கம்.
குச்சி மிட்டாய் சாப்பிட்றவர் அவரு. அப்பா வணக்கம். வணக்கம். ஆமா நான் அம்மாளுக்கு அவனுடைய அப்பா நான். அப்புறம் பாருங்க. சரி வணக்கம் தம்பி. உன் கூட பிறந்தவன் தம்பி நான். சரி வணக்கம் பெரியப்பா. அப்பா கூட பிறந்தவன் பெரியப்பா. சரி உழந்ததுல பெரியப்பான்னு சொல்லி கும்பிட்றான், அதுக்கும் வேணான்றான். சரி சித்தப்பா வணக்கம். அப்பா கூட பிறந்தவன் சித்தப்பா நான். சரி அண்ணா வணக்கம். உன் கூட பிறந்தவன் அண்ணா நான். அப்புறம் எப்படிதான் எனக்கு கூட்டு தொலைறதுன்னு தெரியல. மாமான்னு கூப்பிட்டு பாருங்க. மாமான்னு கூப்பிடுமா? மாமான்னு கூப்பிடு. மாமா வணக்கம். இந்த மூஞ்சிக்கு தஞ்சாவூர் மஞ்சவன் அதை கை பொண்ணாத்து தெரியும். ஆறிட்டு போகுதுமா சாலத்துல போகுது. வணக்கம்பா. எதை பேசினாலும் பேசு. அம்மா எதை பேசினாலும் பேசு. தாலி எடுத்து உள்ளார போட்டு பேசு. தாலி எடுத்து கண்ணாட்டிமா அந்த கண்ணாட்டிக்கு கண்ணுல படக்கூடாது. தாலி அர்த்தம் பையன். நான் தாலி அர்த்தம் பையன். அது விட்டு வாங்கிக்கணும் பையாமா. இந்த பையனா உண்மையிலே இவன் மண்ணில் தாலி காட்டினா கூட அவன் பாதி ராத்திரி வந்தாரு. கண்ணுல எது ஒண்ணு ஆகுதோ சத்தியமா என் தூக்கத்துல கைக்கு எடுத்துட்டு போட்டாலும் போடுவான். அரை வச்சு கம்மியாடி போய் அம்மா தெளிவுமா பேசுறான் போய். சரி வாப்பா வணக்கம். வணக்கம் தனக்கு அழகு. ஆமா மாணிக்க வீணைய மருகத பதவியை வைரத்தின் சொல்லுது மலர. ஆமா மலரே. என்ன ஆமா மலரே? ஆமா நீ நீட்டா சொன்ன மாதிரி நான் சுருக்கமே சொல்லிட்டு போறேன். ஆமாம் என்ன ஆமா பாரத மலை சொல்றேன். மூஞ்சி தாங்க தங்களா மூஞ்சி நானா மனுஷனா மாறும் நான். நல்ல பிள்ளை தான். ஆமா சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்லா அழகா பேசுறேன். நல்ல பிள்ளை தான். நல்ல பிள்ளைதான். மூஞ்சில ஏன்னா ஒரு கனவோட எடுத்து மாட்டிக்கா. எதுக்கா? அடிக்கடி வாங்கத்தை வந்து வச்சிருக்கூடாது. கொஞ்சம் கொட்டிடணும். வள்ளல பிடித்த சங்க வஞ்சகன் ஒரு கஞ்சி. என்ன ஆமா இதே மாதிரி மூஞ்சி மூஞ்சே வேணா போச்சுருவேன். காரி மூஞ்ச நான் சொல்ற மாதிரி சொல்லணும். ஆமா வள்ளல பிடித்த சங்க வஞ்சகன் போரு கஞ்சி. வல்லப படிச்சா சங்கை இந்த வஞ்சகம் போறிய கஞ்சி. கஞ்சியா வஞ்சியாடா? என்னடா கை தொங்க போடுற கை தொங்க போடு. ஆனா தொங்க போடு உடம்பு சரியில்ல. நம்ம கம்பெனில எவனே சூனி வச்சுக்கிறான். அந்த சீட்டு எங்கப்பா கட்டி வச்சுக்கிறான். ஆனா கொஞ்சம் குதிரை புடுக்குற போது கட்டிக்கிறான். ஆமா அந்த குதிரை புடுக்கு எப்படி ஆடுதோ உங்க குடும்ப மக்களை ஆடுது போய் அப்படியே. வள்ளல பிடித்த சங்க வஞ்சகன் போற கஞ்சி. ஆமா உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு கொண்டு வாங்கலாமோ துல்லிய மௌலி பெற்றும் துணை கோவிடுவோ என்று செல்லிய ராமரிடம் செவிதனில் வரைக்கும் சென்று. ஆமா அப்படி என்றால் இதுக்கு விளக்கம் முடியுமா? ஒன்றும் தெரியலையம்மா. ஒரு நாள் தினத்தில் இந்த இரண்டு கருத்துக்கும் போட்டி வந்து விட்டதா? என்ன சொல்றேன்? இந்த ரெண்டு காய்க்குமா சண்டை ஒருவருக்கு ஒருவர். என்னம்மா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாரு. ராமராமன் எடுத்தாலும் சண்டை வரும், ஒரு அண்ணன் தம்பிக்கு சண்டை வரும், மாமச்சான சண்டை வரும். இந்த ரெண்டு கைக்கு எப்படி சண்டை வந்தது? மாத்தி மாத்தி ஒருவருக்கு ஒரு போட்டு கொண்டு அடிச்சுக்கிறாரு. எப்படி வந்தது? அது என்ன அங்க போற? அது எப்படி வந்திருக்குன்னா அப்படி இந்த இடதுக்காரன் போயிட்டு இந்த வலதுக்காரத்தை கேட்கிறான். எப்படி சண்டால வலதுக்காரத்தை ஒரு நல்லது கெட்டது நடந்தா நீதான் முன்னில போற. ஆமா சாப்பாடு போட்டா நீதான் முன்னில போற. ஏதா பிடிச்சாலும் நீதான் முன்னாடி பிடிக்கிற. கொடுவா பிடிச்சாலும் ஆமா அருவா பிடிச்சாலும் ஒரு தேங்காய் மணி பிடிச்சாலும் ஒரு மாங்காவை பிடிச்சாலும் முன்னாடி போய் பிடிக்கிறீங்க. சண்டைக்காக பார்த்து நீ பின்னாடி போற. பூரா இல்லை இங்கே வருது கை வாட்டம் எங்கான போ. எல்லா பொருளுக்கும் எதை செய்தாலும் நல்லது கெட்டதுதான் நீ தான் முன்னாடி போற. முன்னாடி போறிய நான் எதுக்கும் உதவாத காரம். ஆமா
எப்படி நான் எதுக்குமே உதவாத கரம் கரம் சண்டைக்கு மட்டும் இந்த வலது கரத்தை பார்த்து இடது கரம் கேட்கிறது. ஆமா, அதுக்குதான் இந்த வலது கரம் என்ன சொன்னது, அட பைத்தியக்கார இடக்கரமே, நான் சண்டைக்கு பயந்து பின்பாகவில்லை. ஆமா, தென் திசையை ஆண்டு வரக்கூடிய ராவணனுக்கு எத்தனை சிரம்? 10 சிரம். 10 சிரம், 20 கரம். அந்த 10 சிரசியும் ஆமா ஒரு பானத்தால் ஒரு சிரமா இருக்குவா, ஒரு சிரமா இருக்கவா, ஒரே பானத்தால் 10 சிரமா இருக்குவா. அப்படி என்று ராமனுடைய செவிக்கு கேட்கிறா சட்டனை தவிர ஆமா நான் சண்டைக்கு அப்படி என்று தெரிவித்துதான் இந்த வலதுகரம். ஆமா, அப்பேற்பட்ட ராமராகப்பட்ட ஒரு மறு அவதாரம் மகாவிஷ்ணு. ஆஹா, அப்பேற்பட்ட மகாவிஷ்ணு மார்பிலே தங்கியிருக்கக்கூடியவள் திருவாக மகாலட்சுமி. மகாலட்சுமி. ஆமா, இந்த சபையை பார்த்தால் எப்படி தெரிகிறது? இந்த சபை மகாலட்சுமி போன்ற சபை. இந்த சபை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆமாண்டா, எங்கேயுமே பார்த்துக்கிறியா? பூரா அந்த காளியாங்குட்டி தான் முன்னாடி உட்காந்து கௌரவ புறான்னு கிடக்கும். ஆமா, இந்த மாதிரி சபை எங்கன்னா பார்த்துக்கிறியா? பூரா நாடாரம் பூரா பெரிய தலையா உட்காந்து பாரு முன்னாலையா. ஆமா, அவங்கள பார்த்து இவனு தான் ஆட்டம் ஆடணும். தாய் அப்பேற்பட்ட லட்சுமி ராசம் போட்டு சபையில அமர்க்க முடியாம. ஆமா, இப்பேற்பட்ட தாய்க்குள்ள சிகாமணிக்கும் ஆமா இன்னும் சகோதரிக்கும் இங்க அமர்க்க முடியாத தாய் தந்த அவருடைய பாதாரம் வந்த கமலுக்கும் அந்த அம்மனுடைய பாதாரம் வந்த கமலுக்கும் ஆமா நம்மளுடைய நாடகத்தார அனைத்து பேர் பாதாரம் வந்த கமலுக்கும் உனக்கும் சின்ன இருவன் அநேக வணக்கம். வணக்கம்மா, ஏதாவது தவறாக வார்த்தை சொல்லியிருந்தா மன்னிச்சிடுறா பாரு. மன்னிச்சிடுறா. இப்பதான் காயில காசு கட்ட கூட ஒரு பைசா அப்ப காயில காசு வாங்க மாணவா எகரமே நீங்க வாங்குவா. திருக்கோவில் வார்த்தை காட்டி 55 தானே போன் போட்டான். எங்க வர வந்து பஸ் ஸ்டாண்ட் விட்டு 5 சுத்து வந்துட்டான். 300 ரூபாய் வாங்கிட்டு போய் எங்க கொடுத்தாலும் தெரியல. ஏன் மூஞ்சி கவுல் அடிக்குதா? என்ன பண்ணுவேன்? நல்லா இருக்க மாட்டேயா மக்களா? இப்பேற்பட்ட சகன் நான் வார்த்தமான போது உத்தரவுக்கு வார்த்தை நம்ம கம்பெனி ஓனர் பாலகிருஷ்ணன். ஆமா, கம்பெனிக்கு ஓனமா கம்பெனி ஓனரு. தாய் அந்த விலகத்தை கேட்கறதில்லை. இந்த மாறு வேடம் தாங்கி வந்திருக்கிறேன். ஓ, மாறு வாங்கி வந்துருக்கிறியா? மாறு வேடம் அது வந்திருக்கேன். அதை கேட்கிறேன். எம்மனி யாரம்மா? எந்த ஊரம்மா? ஓ பேரம்மா?
தாய் இப்ப எப்படி விளக்கம் இருந்தது தெரிஞ்சு போச்சு என்னன்னு காட்டினா தான்